மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான போர் பதற்ற நிலையின் மத்தியில் சவுதி அரேபியா, டர்க்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அணிக்கு இணையாக இஸ்லாமிக் நேட்டோ உருவாக்கியுள்ளது உலக அரசியலில் புதிய அதிகார மாற்றமாகவும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. ஆனால் கிறிஸ்தவ உலகில் இப்படி ஒரு இஸ்லாமிய கூட்டணி அமைக்கப்படும் என்பது 2500 வருடங்களுக்கு முன்னரே கூறப்பட்டு இந்த கடைசி நாட்களில் நிச்சயமாக நிறைவேறப் போகும் அதிமுக்கிய தீர்க்க தரிசனமாக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்தது. 83ஆம் சங்கீதத்தில் அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று 10 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டே சொல்லி நாடுகளின் பெயர்களையும் கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டில் எழுதியிருப்பது தேவ ஆவி உள்ளவர்களின் மூளையால் மட்டும்தான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்க முடியும். வேதாகமம் எவ்வளவு துல்லியமானது, சத்தியமானது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது தேவ செயலை அறிய முடியாதவாறு ஆவியின் புலன்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் அடைக்கப்பட்டுள்ளது என்பதையே காட்டுகிறது. இந்த இஸ்லாமிக் கூட்டணியில் உள்ள ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு எதிரான தாக்குதலாக கருதப்பட்டு கூட்டணியில் உள்ள எல்லா நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்ற ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமாக த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மெக்காவில் ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் என கூறப்பட்டாலும் கூட உலக அரசியலில் புதிய அதிகாரமுடைய பலம் வாய்ந்த இஸ்லாமிய இராணுவ கூட்டணியாகவே கருதப்படுகிறது. இந்த கூட்டணியிடம் $126 பில்லியன் பணபலமும் 1,330,000க்கும் அதிகமான இராணுவ பலமும் அணு ஆயுத பலமும் இருக்கிறது. பண பலமுடைய சவுதி அரேபியா, இராணுவ மற்றும் தொழில்நுட்பமுடைய டர்க்கி, இராணுவ மற்றும் அணு ஆயுத பலமுடைய பாகிஸ்தான் ஆகிய இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து மெக்காவில் உடன்படிக்கையை ஏற்படுத்தியது அரசியல், இராணுவம் மட்டுமல்ல, இஸ்லாம் மதம் இந்த இணைப்புக்கு மிக முக்கிய காரணி என்பதையே காட்டுகிறது. பாகிஸ்தான் இந்த கூட்டணியில் இருப்பதால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டாலும் உண்மையில் இது இஸ்ரேலுக்கு எதிரான அதி பயங்கர கூட்டணி. இந்த கூட்டணி மேலும் பல இஸ்லாமிய நாடுகளை உள்ளடக்கி அதி விரைவாக வளர்ச்சி அடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சவுதியை ஈரான் தாக்கினால் இந்த கூட்டணி ஈரானை தாக்குமா என்ற கேள்விக்கு ஈரானிடமிருந்து வந்த பதில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என பாகிஸ்தான் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடன் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வந்தமைக்கு பெரும் எதிர்ப்பு சக்தியாக எதிர்பாராத வகையில் இந்த கூட்டணி உருவெடுத்துள்ளது. சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேலுடன் நட்புணர்வுடன் செயல்பட்டு வந்தாலும் டர்க்கி எப்போதும் இஸ்ரேலுக்கு எதிராக கடும் போக்குடையதாக இருந்ததுடன் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்து மறைமுகமாக செயல்பட்டு வந்தது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பிரதான நட்பு நாடான பணபலம் படைத்த சவுதி அரேபியாவுடனான கூட்டமைப்பு மத்திய கிழக்கில் டர்க்கியின் செல்வாக்கை பெருமளவு அதிகரிக்க செய்துள்ளது. கிறிஸ்தவ உலகில் எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கிய சம்பவமான கோகு மாகோகு யுத்தம் பற்றி கூறுகிற எசேக்கியல் 38-39 ஆகிய அதிகாரங்களில் கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும் நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான நாடு டர்க்கி. ரஷ்யா இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கும் என பலரால் நம்பப்பட்ட போதிலும் டர்க்கி தலைமை தாங்கும் என ஒரு சிலர் நம்பும் அளவுக்கு அதன் பங்கு இந்த யுத்தத்தில் மிகவும் முக்கியமானது. ஆகவே நிச்சயமாக இந்த ஒப்பந்தம் கோகு மாகோகு யுத்தத்திற்கான மிக முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த யுத்தத்தில் பாகிஸ்தானின் பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. சவுதி அரேபியா யுத்தத்தில் பங்கெடுக்காது என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த கூட்டணிக்குள் ஏனைய இஸ்லாமிய நாடுகள் வரும்போது சவுதி தனது கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த கூட்டணி நாடுகள் நிச்சயமாக இஸ்லாமிய நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி இஸ்ரேலை கைப்பற்றுவதற்கான யுத்தம் புரியும். ஆனால் வேதாகமத்தில் அதற்கு முன்பே கூறப்பட்டுள்ளபடி படுதோல்வியையும் பேரழிவுகளையும் சந்திக்கும்.